நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தோன்னா, நேற்று விராலுக்கு தூண்டு முள் எல்லாத்தையும் வாங்கிக்கணும் வந்தோம் ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு. அது எடுத்துன்னு போயிடறான் நைட்டு ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தான் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு. இப்போ காலையில் போயிடறான் வெடிகாலில் ஒரு 6 மணிக்கோ 5 மணிக்கோ கிளம்பி போனான். இப்போ அந்த இடத்துல மீன் இருக்கும், மீன் பிடிச்சிக்கிறானா இல்லைன்னு தெரில. போய் பார்க்கலாம், ஏரிக்கு தான் போய் பார்க்கணும். போய் பார்க்கலாம், தூக்கம் கெட்டு போய் போதாகுது, ஒன்றும் முடியல. அந்த ஸ்டிக்கு வாங்கிறது மொத்தம் 4000 ரூபாய்ன்னு சொன்னான். 4000 ரூபாய்க்கு அது ஒர்த்து இல்லையான்னு தெரில. ஏதோ ஒரு தவுள் தான், அது 300 400 சொன்னான் ஒன்று. போய் பார்க்கலாம் எத்தனை விரால் பிடிச்சிக்கிறான்னு சொல்லிட்டு. எங்கள் ஊர் ஓடக்காவானா ஏரியிலேருந்து கடவாசில் வரும் பார்த்தியா, கடவாசில் வர தண்ணி மொத்தம் இந்த பக்கம் தான் போகும், ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் போகும். ஒரு வழியாக நம்ம ஏரி கிட்ட வந்துட்டோம். ஏரி கரமல்ல ஏற போகிறோம். மீன் இருக்குமா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். எங்கள் ஏரி வந்துட்டோம். ஏரி தெரிதா? நம்ம பையன் இப்போ எங்கே இருக்கான்னா டவர் காம்பத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறான். அவனு போய் காலங்காத்த போய் தண்ணியில் இறங்கி மீன் பிடிக்குது ரொம்ப கஷ்டம்தான். அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தலைவன் தனியாக நின்று ஸ்டிக்கு போட்டுக்கிறான். தெரிதா? பாதி தொலைவு வந்துட்டேன், இன்னும் போகணும். அவ்வளோ தொலைவு. ஏதோ மீன் பிடிச்சிக்கிறானா சொன்னால் அங்கே வீட்டில் மீன் ஏதோ மாட்டிக்குது போடா அப்படின்னு. நம்ம ஏரியில் வந்து விரால் மீன், அண்டை, ஜிலேபி, ஏலி, அது எடுத்து இந்த சின்ன சின்ன குலா கண்டோ, உகிரி, அதெல்லாம் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் கெளுத்தி, சின்ன கெளுத்தி, குறவை, இது நார்மலாக ஏரியில் என்னென்ன மீன் இருக்குமோ அதெல்லாம் இருக்குது. விரால் மீன் பிடிக்கிறதுக்காக பயங்கரமாக ஒரு 400 தூண்டு முள் கட்டி அதில் குலா கண்டை கோர்த்து மீன் பிடிப்போம். அது இன்னும் ஒரு வாரத்தில் நடக்கும். பார்க்கலாம், அதுவும் ஒரு வீடியோவாக போடுறோம். ஒன்ட்டியே கஷ்டப்பட்டு சாவறான். எங்கடாவன்? மீன் மாட்டுதா இல்லைன்னே தெரியல. 4000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கணும் வந்தான். இதுபோல் தாமரை, அல்லி இலை இருக்குது வச்சு ஏரியில் எப்போவுமே தண்ணி இருக்கிறதுனால அது மொத்தம் செத்து பூச்சி என்னதுன்னு தெரில. மீனெல்லாம் இருக்க சும்மாது எக்கச்சக்கமான அல்லி இலை இருக்கும். தண்ணி உள்ள இறங்கினாவே மொத்தம் உடம்புலாம் சோனை எடுக்கும், கீரிக்கும், அங்கங்கே குண்டு குண்டாக குறுப்பு போல் கிளம்பிடும். இப்போல்லாம் இருக்கிறது ரொம்ப ரேரு. ஃபுல்லாக வந்து தண்ணி எப்பவுமே குறையாம இருக்கிறதுனால அது போயிடுச்சுன்னு எதுவும் தெரில. எத்தனை விரால் பிடிச்சிக்கிறானோ தெரியலையே. எத்தனை மணிக்கு வந்தான்? காலையில் ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பி இருப்பான். 8 2 ஹவர் 2.5 ஹவருக்கு வந்து தூண்டு முள்ள போடுறான். மாட்டுச்சா இல்லையான்னு தெரியல. ஒரு மீன் மாச்சுனா கூட 1 கிலோவுக்கு நிற்குது. 1 கிலோ மீன் 250 ரூபா. நாங்கள் இங்கே போடுறது 300 ரூபா போகுது. அது க்ளீன் பண்ணி கொடுக்கணும். நார்மலாக 250 ரூபா. உங்கள் ஊர் பக்கம்லாம் எவ்வளோ போகுதுன்னு தெரியல. என்னடா எதுனா மாச்சா? 1.5 கிலோவா? 2 பார்க்கலாம் எத்தனை வரட்டும். தூண்டு முள் கையில் தூக்கின்னு நீச்சல் வச்சுன்னு வருவானா. கொஞ்சம் இந்த பக்கம் கடை வரத்துக்கு, கரமலை ஏறத்துக்கு கொஞ்சம் தொலைவு வந்து தண்ணியில் நீச்சல் வச்சுன்னு தான் வரணும். வருவானா இல்லைன்னு தெரியலையே. தலைவரே வாடா, மீன் பார்க்கன்றா, வாடா சூர்யா. ஏரிக்காரெலாம் நல்லா ஒரு வண்டி போகிற போல் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க, தேட்டரு போகிற போல். மீன் பிடிச்சி விற்று
ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டா 500 வருமா? 8 ஹவர் கஷ்டப்பட்டா 2 ஹவரில் 2 கிலோ மீன் பிடிச்சா கூட 500 ஒரு நாள் மாட்டோம், ஒரு நாள் மாட்டாது. அது எப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. மாட்டுற அன்னைக்கு லக்கு, மாட்டாத அன்னைக்கு போட்டுங்கிறான்னா ஸ்டிக் வச்சு இஸ்துங்கிறான். நம்ம இந்த பக்கம் தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. வலை விட்டு வச்சுருந்தோம், ஒரு 3 கிலோ 4 கிலோ வலை, ஒரு 3.5 கிலோ வலை விடுவோம். 20 கிலோ பைலட்டு கண்டை எல்லாமே மாட்டோம். தண்ணியில் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தண்ணியில் செல் எடுத்துன்னு போய் வீடியோ எடுக்கிறேன், இல்லைன்னா இல்லை. நம்ம என்ன பண்ணது? பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு எவ்வளோ ரீச் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு 10-11 மணி ஏரில் இறங்கினா நல்லா இருக்கும். ஆனால் அது போல் இறங்கினா நம்மளால் மீனே விற்க முடியாது. காலையில் ஒரு 5 மணிக்கூட இல்லை 6 மணிக்கு ஏரியில் இறங்கினா தான் 1 ஹவரில் ஏரி விட்டு மேலே ஏறினா 7 மணிக்கெலாம் வந்துடுவோம் நம்ம வெளியே ஏரி மேலே மீன் எடுத்துக்கின்னு. 7 மணிக்கு வந்துட்டா மீன் எடுத்துமே விற்கிறதுக்கு 8 ஆகும், 8, 9, 9:30 ஆகும் மீன் விற்கிறதுக்கு. எக்கச்சக்கமாக மீன் மாட்டிக்கிச்சுன்னா அது விற்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் ஊர் பக்கம்லாம் ஜிலேபி 100 போட்டுங்கிறாங்க 1 கிலோ ஜிலேபி. நாங்கள் இப்போ கிடைக்காததுனால க்ளீன் பண்ணி கொடுத்து 100 போட்டுருந்தோம், அது எடுத்தது 80 போட்டுங்கிறோம். இனிமே மீன் புச்சா 50 தான் கிலோ போட போகிறோம். க்ளீன் பண்ணி கொடுக்குறது இல்லை, அப்படியே தான் நார்மலாக க்ளீன் பண்ணி கொடுக்குறது 50 ஏன்னா ரொம்ப கஷ்டம் மீன் பிடிக்கிறது. பாசை வலை க்ளீன் பண்ணணும், நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக நம்சல் எடுக்கும். இங்கேருந்து பெட்ரோல் போட்டுன்னு அது ஊர் மேலே எடுத்துமே விற்கணும். அது இல்லாமல் அவங்களும் கேட்பாங்க, ஒரு மீன் எக்ஸ்ட்ரா போடுங்க, சும்மா தான் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இருக்கிற கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஒரு வலை 1 கிலோ வலையை அவங்களே தச்சு வச்சுருப்பாங்க, அது 2400 ஒரு கிலோ வலை. நாங்கள் முதல் வச்சு அதான் வலைக்கு முதல் வச்சு எத்தாந்து ஏரியில் விட்டு அது மீன் மாட்டினா தான் ஆச்சு, இல்லைன்னா இல்லை. 2 நாளைக்கு ஒரு டைம் வலை க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா பாசு ஏறி போகுது, மீன் மாட்ட மாட்டேங்குது. க்ளீன் பண்ணி ஒந்தி திருப்பி எத்தாந்து வைக்கணும். ஒரு நாளைக்கு 20 கிலோ மாச்சுனா கூட 3 நாளைக்கு 60 கிலோ மாட்டுது. 60 கிலோனா 10 கிலோ மீன், அதான் ஒரு 20 கிலோ மீன் மாட்டுதுன்னா 10 கிலோ 1 கிலோ 50 10 கிலோ 500. அப்போது 20 கிலோ எவ்வளோ? 1000. ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிக்கிறேன்னா 3 நாள் 3000. 1 கிலோ வலையே 2400. வாரம் ஃபுல்லாக இதான் வலை விட்டு மீன் பிடிச்சி விற்க முடியாது. ஏன்னா வாங்குறவங்க வாங்குவாங்க, ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு டைம் தான் வாங்குவாங்க, வாங்காதவங்க விட்டுருவாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கும் உடம்பு வலிக்கும். ஏன்னா வேலைக்கு போயிட்டு மீனும் பிடிச்சி விற்கணுன்னா ரொம்ப கஷ்டம்தான். வாரத்துக்கு 2 நாள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, 2 நாள் வேணால் மீன் பிடிச்சி விற்கலாம். அப்போ பார்த்துக்குங்க, சம்பாதிக்கிறதுலாம் அந்த வலை காசெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். சொல்கிறேன் நான் சில பேர் சும்மா மாட்டுற மீன், ஒரு தாத்தா நாங்கள் விற்கிறதுக்கு போனோம், சும்மா மாட்டுற மீன் போட்டு போயாம்பா, சும்மா தானே மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், அதாவது இப்போ என்னென்னா நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ போடுறதுன்னே தெரில. கேம் வீடியோ போடுறதா, இல்லைனா இது போல் விலாக் போல் போடலாமா? விலாக்னா நான் எங்கே போகிறேன், என்னென்னலாம் பண்ணுறேன் அது பற்றி போடலாமா? இல்லைன்னா சமையல் வீடியோ, குக்கிங் வீடியோ போடலாமா? எது போடுறதுன்னே தெரில. போட்டால் எதுனா நல்ல வீடியோவாக போடணும். நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எது போடலான்னு சொல்லிட்டு.
நம்ம தலைவன் வந்து பார்த்துங்கிறேன், நானும் மீன் பிடிச்சிங்கிறான். ஒரு 10-20 டைம் போட்டால் கூட ஒரே ஒரு மீன் விட மாட்டேது. எப்படியோ ஒரு 100 டைம் மேலாம் போட்டுருப்பான் அவன். 2 மீன் தான் பிடிச்சிக்கிறான். அப்போ கையெல்லாம் எப்படி தெரியுமா வலிக்கும். ஸ்டிக்கு இது எனக்கு போட தெரியாது. அவன் போடுறான், கையில் பயங்கரமாக வலிக்கும். போட்டு அது வலிக்கணும், போட்டு வலிக்கணும். ஆனால் ஒரு மீன் வந்து மாட்டிச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் வரும். மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டுனே கிடப்பேன். அது எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல. நீ மீனுக்கு ஒரு மீன் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, மாட்டி பிடிச்சிட்டேன்னா அது பாட்டுன்னு போட்டுனே கிடப்பேன். டேய் வாடா போய் டேய் சீக்கிரம். இப்போ நம்ம எங்கே போய்ங்கிறோன்னு பார்த்தோன்னா மது, இந்த ஏரிக்கு மது ஒன்று இருக்குல்ல, கடவாசல்லாம் போய் காமிக்கல. கடவாசலில் போகிற தண்ணி பக்கம்தான் நான் காமிச்சேன். நம்ம கொல்லியாண்ட கூட கொல்லி பக்கத்துலேயே போவோம். தண்ணி ஓடை அது எல்லாமே கொல்லிக்குதுன்னா அது பக்கத்துலேயே இருக்கும். அந்த பக்கம் தான் போகுது. மறுநாள் பார்க்கலாம் அது. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மது எங்கேதுன்னு சொல்லிட்டு தான் போய் பார்க்க போகிறோம். மதுவில் தண்ணி விட்டுக்கிறாங்களா, மீன் இருக்கா இல்லையான்னு தெரில. ஒரு சாமி இருக்குது. இங்கே ஒரு புத்து பெரிய புத்து இது. அதை பூஜைலாம் யாரோ பண்ணுறாங்க.